கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 113:7. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். தள்ளப்பட்டவர்களும் ஒதுக்கப்பட்டவர்களும் சிறியவர்களாய் இருக்கிறவர்களும் எளியவர்களாய் இருக்கிறவர்களும் இன்றைக்கு கவனிக்கப்படாமல் இருக்கிறார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ இப்படிப்பட்ட தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட சிறியவர்களாயிருக்கிற எளியவர்களாயிருக்கிற புழுதியில இருக்கிற குப்பையில இருக்கிறவர்களை தூக்கி விடுகிறவராகவும் உயர்த்துகிறவராகவும் காணப்படுகிறார். இந்த வார்த்தையின் அடிப்படையில நாம் செபிக்கலாம். தகப்பனே, நீர் ஆண்டவரே சிறியவர்களையும் எளியவர்களையும் தூக்கி விடுகிறவர், உயர்த்தி விடுகிறவர். எங்களையும் அவ்வண்ணமாகவே தூக்கி விடும்படியாகவும் உயர்த்தி விடும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை விசுவாசிப்பார்களாக. அப்படி விசுவாசிக்கிறதினாலே அவர்களுடைய பிரச்சனை என்கிற பொழுதியிலிருந்தும் அவர்களுடைய போராட்டம் என்கிற குப்பையிலிருந்தும் தூக்கி எடுத்து உயர்த்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவனமாகவே செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.